இன்னைக்கு நாம 2005 வருஷம் ரிலீஸ் ஆன ஹவு மச் டு யூ லவ் மீ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேர படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் அறிகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்தை ஒரு பார்ல உட்கார்ந்திருக்க ஒரு அழகான பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் பேர் வந்து டெல்லா. ஹீரோயினுக்கு எதிர்பக்கம் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காருல, இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, உனக்கு இங்க எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் வந்து உனக்கு மாசம் 1,00,000 தரேன், நீ வந்து என் கூட இருக்கணும், எனக்கு பொண்டாட்டி மாதிரி வேலையெல்லாம் செய்யணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அது ஹீரோயின் என்ன சொல்றாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஹீரோ சிரிச்சுட்டு, இல்ல எனக்கு இப்பதான் லாட்டரியில $4 மில்லியன் பணம் கிடைச்சது, அதான் உன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயின் அவர்கிட்ட 2 கண்டிஷன் போடுறாங்க. அந்த 2 கண்டிஷனுக்கும் ஓகேனா கண்டிப்பா நான் கூட பாறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மொதல் கண்டிஷனுக்கு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் இந்த பொண்ணு ஒரு விபச்சாரி அப்படின்றத யாருக்கிட்டயுமே ஒரு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா குத்தியும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்றாங்க. அப்படி ஓகே பண்ணினா என் உடல் உனக்கு உயிர் இந்த பூமிக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோட வீட்டுல படிக்கட்டு ஹீரோப்பால ஏற முடியல. ஏன்னா அவருக்கு வந்து ஹார்ட்ல சின்னதா ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. உடனே அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. வந்தவரை அவரை செக் பண்ணி பார்த்துட்டு பொண்ணு எல்லாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி அந்த வீட்டுல பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் ஹீரோயின் ஹீரோக்கு முன்னாடி கேஞ்சி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ குளிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. என்ன அவசரமா வேலைக்கு கிளம்புறீங்க, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா இன்னைக்கு வீட்டுல இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்டாட்டி டெய்லி வீட்டுல இருப்பா, பட் எனக்கான வேலை இருக்காதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு திருப்பி என்ன பண்றானா வேலைக்கு கிளம்புறப்ப படி இறங்கும் போது நெஞ்சு வலிக்குது, நான் மறுபடியும் டாக்டருக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல டாக்டருக்கு வேணா, என் ஃப்ரெண்டே ஒரு டாக்டர் தான், அவனுக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு அவருக்கு கால் பண்றாங்க. அவரு வீட்டுக்கு வந்துட்டு யார் அந்த பொண்ணு புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செக் பண்ணி பாக்குறப்ப அவருக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம பிபியும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ என்ன பண்றனா ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும், புரியுதா, நான் எதை சொல்ல வரேன் தெரியுதுல அப்படின்ட்டு மிரட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கிட்டையும், இங்க பாருமா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இப்ப தான், இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் பொண்ணை தான் கேட்பேன், புரியுதா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. ஆனா இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம திருப்பி என்ன பண்றாங்கன்னா ஒரு பீச்சுக்கு போயிட்டு அங்க போடி ஆடி விளையாண்டுட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்துட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி முடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அதனால திரும்பி ஹீரோவை செக் பண்றதுக்காக டாக்டர் போறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு நேற்றை விட இன்னைக்கு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப உடனே ஹீரோன் சிரிச்சுட்டே சொல்றாங்க, நேத்து நீங்க வந்துட்டு போனக்கு அடுத்தது நானும் ஒரு பீச்சுக்கு போயிட்டு ஓடி ஆடி விளையாண்டோம், அது மட்டும் காருக்குள்ள சம்பவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே அவர் என்ன சொல்றானா, இங்க பாருமா, சின்ன பசங்க அப்படிதான் இருப்பீங்க, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்புல அவ்வளவு வியாதி இருக்கு, எனக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி இருக்கா, அந்த பொண்டாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு எல்லாமே படுத்த படுக்க ஆயிட்டா, இருந்தாலும் அவளுக்கு இன்னும் நான் கண்ணும் கருத்துமா தான் பாத்துட்டு இருக்கேன், சோ நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்த விட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டே இவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு பெட்ரூம்ல தூங்க போறப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிட்டு, அதனால திருப்பி அந்த ஃப்ரெண்டை போன் பண்ணி வர சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு 10 நிமிஷத்துல வர அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு இல்லாத ஒரு பொண்டாட்டிக்கு போயிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லி பெட்ஷீட் எல்லாம் போத்தி விடுறாரு. ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாதியில இறந்து போயிருப்பாங்க. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டி இன்னும் இருக்கிறதா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப டாக்டர் தான் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு அவர் இருக்கிறப்ப திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. அப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் சொந்தக்காரங்க உதவியோட சேர்ந்து அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா புதைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறது பக்கத்து வீட்டுல இருக்க அந்த ஆன்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல. அவங்க வீட்டோட கதவை தட்டி, யோ என்ன நினைச்சிட்டு இருக்க, குடும்பம் நடத்துறியா இல்ல பேர ஏதாச்சும் நடத்துறியா, 2 பேரும் மாறி மாறி சம்பவம் பண்ற சத்தம் எனக்கு கேட்க முடியல, ஒன்னு இங்க இருந்தா இருங்க இல்லனா வீட்டை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. மறுநாள் ஹீரோ வேலைக்கு போறப்ப ஒரு முகமே வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கு, என்னடா ஏதாச்சும் பொண்ணு பெண்ணு கிடைச்சிட்டால எப்படி அந்த முகம் பிரகாசமா இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்க எல்லாரும் கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கா அப்படின்றாங்க. அப்போ அவளை எனக்கு அறிமுகப்படுத்து அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்கிறப்ப, எதுக்கு அறிமுகம் மட்டும் படுத்தணும், நைட்டு டின்னரே எங்க வீட்டுல சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ஹீரோனுக்கு கால் பண்றாரு. பட் அந்த பொண்ணு எடுக்கல. சரி ஏதோ வேலை இருக்க போல இருக்கு,
நம்மள வீட்டுக்கு போலாம், இன்னைக்கு பாத்துட்டு போங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வந்து பார்த்தா அந்த பொண்ணு பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போயிட்டா போல இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இவருக்குமே வந்து பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ட்டு ரொம்பவே சோகப்படுறாரு. ஆனா அவ எங்க இருப்பா அப்படின்ட்டு தெரியும். அதனால என்ன பண்றாருன்னா நேரா அந்த பாருக்கு போறா. திருப்பி வந்து பார்த்தா ஹீரன் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா ஹீரன் கிட்ட ஒரு பார்த்த கூட பேசல. புதுசா வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அப்படி போறப்ப ஹீரன் பின்னாடியே போயிட்டு உன் கூட நான் இருக்கிறனால உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லி தான் நான் பயப்படுறேன், ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காத, அது மட்டும் இல்லாம நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே ஹீரன் என்ன பண்றாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரன் அப்பா வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய தொகைக்கு இந்த பொண்ணை ஒரு டான் கிட்ட வித்துட்டு போயிருப்பான். அந்த டான் தான் வந்து பார்த்தா இந்த பொண்ணை இந்த மாதிரி தொழில ஈடுபடுத்திட்டு இருக்கான். நான் அவன் கிட்ட இருந்து வரணும்னா நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோக்கு என்ன பண்றாரு, நேரா அந்த டானை போய் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நைட் இந்த பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோனை கூட்டிட்டு போய் சம்பவம் பண்றான். அந்த பெரித்தனமான சம்பவத்துக்கு அடுத்தது எப்படி வந்து இந்த டான் கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறப்ப நீ யோசிக்கலாம் வேணாம், நானே வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த டான் அந்த வீட்டுக்குள்ள போறான். வந்ததுக்கு அடுத்தது ஒரு விஷயத்த சொல்றான், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், ஆனா அந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டான். சோ நீ என்ன பண்ற, இப்பதான் உனக்கு லாட்டரியில $4 மில்லியன் விழுந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டினா இந்த பொண்ணை உன்கிட்ட ஒப்படைச்சிடறான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ நல்லா யோசிச்சு பாக்குறான். ஒரு பொண்ணுக்காக $4.5 மில்லியன் நமக்கு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு பொண்ணு வேணாம் பணம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டான்க்கு என்ன பண்றானா அந்த பொண்ணை தரத்தரனு கிழித்துட்டு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போன அந்த பொண்ணை வந்து பார்த்து இப்படி கூட்டிட்டு போற எல்லாத்தையுமே எதிர் வீட்டுல இருக்க அந்த ஆன்டி வந்து பார்த்தனா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட்டிட்டு போனா அந்த பொண்ணை வந்து பார்த்தனா விருப்பமே இல்லாம அந்த டான் கெடுக்க பாக்குறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் யோசிக்கிறான், போயும் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன், என்ன நினைக்கிறப்ப எனக்கே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நீ வந்து பார்த்தனா என் கூட இருக்கலாம், எனக்கு எவ்வளவு பணம் வேணா கொடுக்கலாம், ஆனா ஹீரோ கிட்ட கிடைச்ச அன்பும் காதலும் எனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால என்ன தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த டானுக்கு என்ன பண்றானா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, நேரா தன்னோட வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்து எதிர் வீட்டு ஆன்டியும் ஹீரோ வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோன் ஒரு மாதிரி அதிர்ச்சியில உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேருமே சம்பவம் பண்ணி முடிச்ச அடுத்தது வெளில போறாங்க. வெளில வரப்ப அந்த ஆன்டி என்ன சொல்றானா, உன் புருஷன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அந்த கிடத்தை விட்டு போறான். உடனே ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட அனுப்பு கேட்கறான். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மொத பாட்டி லாட்டரியில பணம் அடிச்சது, அதான் பொண்ணை விட எனக்கு பணம் தான் முக்கியம் சொல்லி நினைச்சிட்டேன், நான் வேணா பண்ணிட்டு இப்ப மாசம் கரெக்டா பணத்தை கொடுத்துறேன், அப்புறம் நான் ஒரு கூலி தொழிலாளி தான், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் அவன் கண்ணத்துல அரைஞ்சிட்டு நான் இப்ப கூட பணத்துக்காக தான் பந்தேன்னு சொல்லி நீ நினைக்கிறேன், நான் உன்னை உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு காரணத்துக்காக தான் உன்னை விட்டுட்டு போனேன், ஆனா நீ எனக்கு இன்னும் விபச்சாரியை நினைச்சிட்டு இருக்கல, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்றாங்க. ஹீரோப்பும் தான் பண்ண தப்ப உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ள பெரித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 வாரம் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீட்டுக்கு திருப்பி வராங்க. வந்த கடத்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா அந்த வீட்டுல ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில ஹீரோன் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.